ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருட்டு அல்வா செஞ்சிடலாமாங்க? ஆமாங்க, இன்றைக்கி ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் அல்வா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நல்லா இது மாதிரி செத்தி எடுத்துக்கலாம். வானலில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இப்போ நம்ம செத்தி வச்சுருந்த அந்த பீட்ரூட்டை அந்த நெய்யிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்தேன், அதுக்கு தகுந்தாப்பில் 1 டம்ளர் பாலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அந்த பீட்ரூட்டும் அந்த பாலும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். இருக்கிறதுலே நைஸாக செத்துறதுல நீங்கள் செத்திக்கோங்க பீட்ரூட்டை. நல்லா இப்போ வெந்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் எடுத்த டம்ளர்லேயே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்வீட் உங்கள் விருப்பம், நல்லா அல்வானா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா சர்க்கரை ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா 2 ஸ்பூன் நல்லா நெய்யும் ஊற்றி நல்லா அந்த அல்வாயை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா முந்திரி பருப்பு உங்களுக்கு இஷ்டம் போல் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா நெய்யில் அந்த முந்திரி பருப்பை வறுத்து அந்த அல்வாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த வானலில் அந்த அல்வா ஒட்டவே கூடாது. அந்த நம்ம ஊற்றின நெய்யை அப்படி பிரிஞ்சு தனியாக வரணும். அதுதான் அல்வாவோட பக்குவம். இப்போ சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்றலாமாங்க? அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் அந்த வாசனை சும்மா தூக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கேட்டு வருவாங்க. சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.